என் பேர் ஜீவா. எங்கேருந்து வாரீங்க? சுவிஸில். ரொம்ப மூலமாக எங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும்னு வந்தேன். பர்த்டே இன்றைக்கு அப்பா. எத்தனை வருஷம் நான் போய்? நாம் ஒரு 20 வருஷம். லாங் டைமாக வேறே இல்லை. வேறே இல்லை. சர்ப்ரைஸாக தான் திடீர்னு தான் எல்லாம் வலிக்கிட்டு வரேன். கொண்டு இந்தாங்க காளி. அப்ப அங்க பக்கத்துல நீங்க நன்றி நன்றி. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? நான் பெற்ற செல்வமே சொல்தோ என்று உன்னை வேறு ஏதும் வித்தியாசம் அவருக்கு போட்டுவாங்க. இல்ல இல்ல ப்ரோ முடிச்சிட்டு போ. சரி அதாங்கதா போச்சு போச்சு. அப்ப அங்க சத்தம் எங்கட ஹொத்தா வெளிநாட்டு கம்பெனி என்னது யாருக்கு தெரியும்? நீங்க மூடி கட்டி போட்டு எனக்கு இப்ப விளங்குது. ஏன் எல்லாம் வெளிநாடு போனவங்க பணம் பணம் கொண்டு தள்ளி அது என்ன பாது சுத்தி வர வச்சுக்கிறேன். இப்ப எத்தனை பிள்ளைல பாக்க மொத்தமா? மொத்தமே எனக்கு பார்த்தா ஓ அப்படியே இது மூன்றாம் கல்யாணம். மூன்றாம் கல்யாணம். அதுல நடிகர் அதுல நடிகன் தப்பு. ஓ இப்படி கிடச்சி மூக்கு வந்து என்ன செத்தது பாரு. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம், கேளுங்க. குறைக்க கூடாது. கேளுங்க. எவன் சூதுவன் நீங்கள் ஓ எமண்ட தூதுவன். ஓ உண்மையா புண்ணாங்க சாப்பாடு. ஓ புண்ணாக்கு புண்ணாக்கு. அதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு புண்ணா போச்சு. சரி இந்த குசுமுக்கு தான் முன்னுக்கு 3 பல் இல்ல. இது அது தானா விழுகுதானே? தானா விழுந்தது இல்ல. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம், கேளுங்க. குறைக்க கூடாது. கேளுங்க. உங்களுக்கு இப்படியே பள்ளி இருக்குமோ? எனக்கா? இது கட்டுப்பல். கலட்டி காட்டவா? சரி ஓகே பெர்ஃபெக்ட்டா. சரி பள்ளி கட்டத்தில் தேவை தெரியுமோ? எவ்வளவு தேவை? லட்சக்கணக்கில். ஓ பள்ளிக்கு 10,000. உங்களோட உடுப்பை பார்த்தா நீங்க கஷ்டப்பட்டாலுமே தெரியலையே. கஷ்டப்பட்டு இது வாடகைக்கு ஒன்று. எந்த இடத்துல வாங்கினீங்க? எங்களுக்கு தேவைப்படும், சொல்லுங்க. வாங்க நாங்களும் லோன்ல வாடகை கொடுக்குறாங்களா? அங்க கொடுக்க மாட்டாங்களா? இங்கே இருக்கு. நான் ஒரு கலாச்சார ஒரு நாடக நடிகர் தெரியுது. இந்த கியா ஸ்டைல், இந்த மீசை சொல்லுது. நகைச்சுவை எல்லாம் நடிக்கக்கூடிய ஆள். இப்ப கூத்து வாரம் 30 என்ன கூத்து? சத்யபான் சாவித்தி. அதுல ஒன்று பாடுங்க. அதில் பாட்டு இதில் அவர் அதில் இது என்ன எவன் சூதுவன். நீங்கள் ஓ எமண்ட தூதுவன். ஓ இப்படி நடங்கி அந்த இந்த விஜயில நான் 15 வச்சிருக்கேன். நானும் நாடகம் நடிச்சிருக்கேன், கூத்துக்கள் நடிச்சிருக்கேன். சத்யவான் சாவித்திரி, ராவணசம் கூத்து, காத்தவராயன் கூத்து, மற்ற குறும்படம் நடித்தது சனேசன் பிஎஸ். சரி அவர் தான் அந்த படம் எடுத்தவர். அதில் நான் சேப்பனுக்கு வரேன். தேப்பனுக்கு உண்மையா தேப்பன் தான் நீங்கள் வந்து இதற்கு உண்மையில தேப்பன் தான். அதுல நடிகர். தேப்பன். ஓ இப்படி கிடச்சி மூக்கு வந்து என்னை செத்தது படம் எடுத்தது. அதில் எனக்கு மூக்கில் அடைச்சி நான் பட்ட பாடு சனேசன் காசு கூட கெடுக்கல. சண்முகம் ஆசிரியர். சரி அப்ப நான் வந்தது சர்ப்ரைஸ் பண்றது. நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்றீங்க? நாங்க வந்து உங்களை பேட் எடுக்க வரையில உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் ஆமான்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி விட்டவே. நம்ம பிறந்த நாளாம், ஆனா வேற ஏதோ செய்யணுமாமன், ஏதோ கல்யாணமா, ஏதோ கல்யாணாலோ என்ற மாதிரி கதைச்சி அம்மா வலிக்கிட்டு நிக்கிறா. அப்படிதான் பார்த்தா அப்படியே இது மூன்றாம் கல்யாணம். சரி முதல் மனுஷன் தானே? முதல் மனுஷன் அவாதான். அப்புறம் 2வது இருக்க 60ஆம் கல்யாணம், இப்ப 70ஆம் கல்யாணம். ஓ சரி ஓகே ரைட். அப்பாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரியா? உண்மையா அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தான் பிறந்த நாள். நடுவு வாங்க ப்ளீஸ். சரி இப்பதான் வடிவா இருக்கா? ரைட். அப்ப அப்பாவுக்கு வந்து 79 பிறந்த நாள். வயசு டக்குன்னு போது கவலையா இருக்கா? அது நாட்கணக்கிலே நான் கணக்கு பார்த்து. நாள் கணக்கிலே பார்த்துருந்தீங்க. என்னதுக்காக? நான் ஒரு ஓய்வூதியக்காரன். ஓய்வூதியம் 50 கொடுத்துருப்பானே. இப்ப 79 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. 50 இல்லை, அப்ப 60 போனால் நான் போனது 40 இல்லை. என்ன காரணம்? சண்டை. ஓ ஒரு ஷூகேஸும் ஒரு சைக்கிளோட இந்த பிள்ளைகள் கூட்டிக்கொண்டு இதால் கம்பெனி விட்டு 14 உள்ள இருந்து. 14 உள்ள மாறி மாறி இருந்தாங்க. 14 வீட்டுல. சரி இப்ப எத்தனை பிள்ளைல பார்க்க மொத்தமே எனக்கு
எத்தனை இது என்னடா கரைச்சல் அப்பா எனக்கு சந்தேகமாடா உண்மையா மூணாமே செய்யுது நகைச்சுவை நல்லா சிரிக்கிறேன் நாங்களும் சரி ஓகே அப்ப எத்தனை மொத்த பிள்ளை ஆறா 6 மனமே ஆறு எண்ணி பாடிட்டீங்க ஆத்தா கூட 5 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை 5 பொம்பளை ஒரு ஆம்பளை பிள்ளையா இது பஞ்ச பாண்டதிகளுக்கு ஒரு தம்பி அப்படியா சரி சூப்பரா ரைட் அப்ப அப்பாக்கு முதல்ல நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மங்களகரமா ஆரம்பிப்போம் சரியா மங்களகரமா உங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி வந்திருக்காங்க உங்களை தேடி பிடிங்க அப்படியே சரி வா சூப்பர் சரியா அப்ப லக்ஷ்மி பிடிச்சிருக்கா ரைட் லக்ஷ்மி சும்மா அவர் லக்ஷ்மி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கொண்டு வந்திருக்கான் சரியா அது உங்களுக்கு இன்னைக்கு டிப்ஸ் மாதிரி நீங்க என்னவும் வாங்கலாம் அதை என்னவும் செய்யலாம் நான் நீங்க கொண்டு வந்திருக்காங்க பணம் கொண்டு நான் பார்த்தேன்னா அது காணல என்னதான் காணல பணம் கொண்டு வந்து அது என்ன பாது இது என்ன சுத்தி வர வச்சுக்கிட ஆளு கண்ணுக்கு தெரியல பஞ்சு இப்பதான் தெரியுது கண்ணுக்கு ஆட கடவுளே இப்ப என்ன காணி விழுந்திருக்கு அது வெத்தலை மாதிரி இருக்கு பாக்குற நான் உண்மையில இதே மாதிரி சத்தியம் இப்போ பார்த்தேன் அப்படித்தான் நாங்க அடிக்க விட்டுருக்கோம் அடிவா என்ன ஏதாச்சும் உங்களோட காசோ இல்லை அரசாங்க காசு நம்ம 2000 காணே 2000 இப்ப வந்து கொடுக்கலப்பா இப்போ புதுசாக வந்து வந்ததான் அது ஏடிஎம்ல போவாது அதான் அதனால ஏடிஎம் வேற சரி நிகழ்ச்சிக்கு வருவோம் நிகழ்ச்சிக்கு வாங்க அதுல வையுங்க அப்படியே அதுக்குள்ள எனக்கு இப்ப அவங்களாங்குது ஏன் எல்லாம் வெளிநாடு போனவங்க ஆசை வெளிநாடு போகணும் வெளிநாடு பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் பிள்ளைங்க திரும்பி வந்து எங்க எங்கப்பா உங்களோட பிள்ளைகள் வெளிநாடு இல்லோ அதான் சொல்றேன் எனக்கு இப்ப தெரியுது ஏன் போனோம் அது போய் திரும்பி வந்துட்டு பிள்ளை எப்ப திரும்பி வந்த பிள்ளைய அது இப்போ போனோம் கிராம அந்த இது நடந்தது எது நடந்தது ஒரு பிரச்சனை நடந்தது அப்புறம் சண்டை எந்த பிரச்சனை என்ன தெய்வம் அங்கே சண்டை நடக்குது அதான் பிள்ளைங்க திரும்பி பெட்ரோல் வந்து இப்ப கிட்ட இல்ல அதான் உலகம் அடே சரி விடனே அம்மா அவற்ற கதை நானாவது கேட்கிறேனே உலகம் உங்களுக்கு தெரியும் உலகம் ரவுண்டட் உள்ள உருண்டே அப்படி உருண்டு வந்துச்சு அப்படியே போய் சுத்தி வந்துட்டான் சரி வாழ்க்கை வட்டம் தானே எனக்கு ஒரு டேர்ன் வரும் ஒருங்க வாரம் அதான் அதனால நாங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருவோம் சரியா மிக்கி இதை கொடுங்க கையால கொடுத்துருங்க அப்பாக்கு இது என்னப்பா இது யாருக்கு தெரியும் ரவுண்டா கிடக்கு அதுவும் ரவுண்டா இல்ல அப்பா உனக்கு ரவுண்டா ஒன்று தெரியல நான் ஆறுதலா இது என்னன்னு சொல்லுங்க பர்ஸ் அதுக்குள்ள காசு இருக்குண்ணே சரி உடைச்சு பாரு அம்மா அதை வேணுங்க அம்மா உடையங்க பாப்போம் அம்மா கிளம்ப இது என்னம்மா அது உனக்கு வந்தது ஆனேம்மா என்ன இருக்கு உங்களுக்கும் பர்ஸ் அப்ப என்னது டெலிபோனோ இங்க என்ன செய்ய என்னன்னு தெரியுமா டெலிபோன் நல்லா கெஸ் பண்றேனே அம்மா உடைச்சு பாருங்கம்மா பாப்பா என்ன போன் பாப்பா இது 68 கிடக்குது என்னன்னு 68 பேக்கிங் மணிக்கூடு சரி ஓகே மணிக்கூடு பிடிச்சிருக்கா உங்க 2 மூட்டு கிடக்கு உங்க நான் கட்டுறேன் இல்ல மணிக்கூடு கட்டுறேன் இல்லையா நீங்க உங்களுக்கு இப்படி நின்று பார்க்க நிழல்ல நேரம் வந்துடும் நிழல்ல இப்ப எங்க நிழல் இல்லையே இப்ப என்னப்பா குசும்புது மழை காலத்துல எங்க பாக்குறோம் யாரும் என்னது நாங்கள் நீளத்தை பார்க்குறோம் என்றால் நான் வேலை ஏதாவது போஸ்ட் செய்தேன் ஆனால் நாங்கள் வேலை பிரச்சனைகளே நிழலுக்க பார்த்து வீட்டை போகிற தான் பார்க்கல முந்தி எங்களுக்கும் ஒரு அப்பா இருக்கார் வேலை செய்கிற அவரும் முந்தி இப்படித்தான் முந்தி சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நேரம் கணிக்கிறாங்க ஓ இப்பதான் மணிக்கூடு வந்தது ஆனா இப்ப ஸ்டைலுக்கு தான் காட்டுறது வடிவா இருக்குல்ல மணிக்கூடு சரி அம்மாக்கு பாப்பா போன பாப்பா அம்மா உடைச்சிட்டா என்ன போனே பாப்பா பிடிச்சிருக்கு அப்பா போன் கேட்க போறேன் அப்பா போன போறாரு அப்பா அம்மாக்கு போன் வந்துட்டு இனி ஆள் பிஸியா இனி ஆளை பிடிக்கல வா சரி பிடிச்சிருக்கா இந்த போன் தான் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது முழுக்க கெட்ட நான் பரம்பா சொல்றேன் அழகு இல்லை அதுவும் பாவிக்கிறத பொறுத்து இருக்கு சரி இந்தாங்க இதையும் கொடுங்க மிக்கி ரைட் அப்ப அப்பாவுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் சரியா அது தனியா சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும் அதனால எங்களுக்கு மாதிரி எங்க ஆக்களை கொடுத்து சாப்பிடுவோம் மண்டபா மிக்கி கேட்கணும் ஹெடேஜ் தலையடி இதோட நாளா அதை ஓட்டம் பாவம் ஆடி களைச்சு போய் நீங்க வர சரி அது அம்மா எடுங்க அப்படியே அப்பாட்ட நான் சாக்லேட் பாஸ்கெட் தான் அம்மா கொடுத்தேன் ரைட் அப்ப என்ன போகுது அப்ப இது என்னது யாருக்கு தெரியும் நீங்க மூடி கட்டி போட்டு இப்ப பின்ன பரிசு அப்படியே அவனுக்கு கொடுக்குறது அது சரி என்ன கிடையாது நீங்க கேட்டால் நாங்கள் என்ன என்னது அது கெஸ் பண்ணி சொல்லணும் என்னன்னு சொல்லி பார் பார்க்க போறேன் பார்த்தா தெரியல போகுது பிடிச்சிருக்காப்பா
வாகனம் கொஞ்சம் போதும் பட்டக்கு நேரம் போதப்பா அடுத்து ஓடுறீங்க நான் போகணும் நீர் என்னப்பா நீர் வேட்டி வேட்டி ஷர்ட்டு அது என்ன சாரி அம்மாக்கு அதை சுழட்டி பாக்குறேன் வேட்டி எடுத்து மட்டும் தெரியுது சாரி கண்ணு தெரியல 6,000 சரி சந்தை வைக்க நன்றி விளக்கு இல்ல அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்களா யார் கொடுத்தோண்டு நீங்களே இவருக்கு நன்றி உங்களுக்கு நன்றி யார் கொடுத்தவளா பரிசு நீங்களே நன்றி நான் தான் கொடுத்தேனா அவர் அந்த அப்ப யார் எங்களை சொன்னது இப்படி செய்ய சொல்லி அங்க ஒரு பேரன் இருக்கிறார் அவருக்கு பேரனும் நீடா அவன் இல்லையா அவருக்கு தான் தெரியும் அவங்க இதே அரேஞ்ச் பண்ணுவாங்களாப்பா உங்களோட இந்த பெரும்பாலும் மகனோ மகளோ இல்ல ஒரு ஆள் தான் கொடுத்தது ஆரம்ப ஒரு ஆள் மகன் அப்ப ஜீவானந்தன் அந்த கடைசி மகனா கடைக்குட்டிக்கு 5வது மகன் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அவர் கொடுத்துருப்பான்றீங்க ஏன் பொம்பளை பிள்ளை கொடுக்கல பொம்பளை பிள்ளைகள் என்ன அப்ப நீங்க மகனை சொல்றீங்க என்னது சொல்லுங்க நான் விரலன்னா நீங்க 5 விரல் 5 விரல் ஏன் தேவையில்ல அதுல 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிடக்கு இது மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இப்ப இந்த 5 விரல எந்த கொடுத்தது அதுக்கான பிள்ளைகளை குறையில்லை அப்ப 6 விரல் இருக்கு நீ 5 நிட்டு ஒரு ஆளை கை விட்டுட்டீங்க 5 தான் 6 விரல் 6 பிள்ளை இல்ல உங்களுக்கு 6 அப்ப 5 காட்டுறீங்க இதுக்கு உதாரணத்துக்கு சொன்னா உதாரணத்துக்கு சரி ஓகே யார் கொடுத்தது அப்ப பொம்பளை பிள்ளையும் இருக்கு வெளிநாட்டுல அதான் 6 இருக்கும் மகன் இல்ல மகன் ஜீவானந்தம் கொடுக்கல எனக்கு கொடுத்தது வேறா இந்த பிரேமில கிடக்கு நீங்க 6ன்னு சொன்னா மட்டும் தருவனா இல்ல தர மாட்டோம் இன்னும் கிடக்கு இன்னும் கிடக்கு ஏன் காணாதோ இல்ல காணுமா சொல்லுங்க காணுமோ காணாதோ எங்களுக்கு கடவுளை என்று ஒரு குறையும் இல்லை ஒரு குறையும் அது தெரியுது சாரதான் வேண்டாம் சொல்ல மாட்டோம் வேண்டாம் நீங்க கொண்டு எனக்கு அதுவும் தெரியும் நீங்க பிரட்டி கொண்டு போயிருங்க இதே எதை கொண்டு நான் எங்க மாட்டுறது நீங்க யாருன்னு சொன்னா நாங்க பிரேமம் கொடுத்துட்டு நாங்க போயிடும் மகளாக்கள் எத்தனை மகள் கொடுத்துருப்பேன் சேர்ந்து உங்களுக்கு எனக்கு 5 போட்டேன் 5 பிள்ளைன்னு சேர்ந்து கொடுத்தா ஒரு ஆள் தான் கொடுத்து நீங்க தான் உண்மையை சொல்லுவோம் எனக்கு தான் உண்மை தெரியும் நீங்க கண்டுபிடிங்க யார் உங்களை மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க நான் அதான் தெரியாத நான் இந்த நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அது அவருக்கு தான் தெரியும் பேரனுக்கு தான் தெரிய பண்றீங்க சரி இப்ப யார் இந்த பர்த்டேக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் இல்லைன்னு கவலைப்படுறீங்க வெளிநாட்டு கம்பெனி என்ன வெளிநாட்டு கம்பெனி எல்லாரும் மிஸ் பண்றீங்களா 5 பேரும் இல்லாத கவலைப்படுறாங்க 5 பேரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா 5-6 பேரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்க அப்படித்தானே ஆனா எங்க இருந்தாலும் பிள்ளைய நல்லா இருக்கட்டும் சரி இது வந்து தான் போட்டோ தெரியுங்க எனக்கு ரைட் டிவி டிவி அம்மாவுக்கு போன உங்களுக்கு டிவி வாரம் போடுங்க வாரம் படம் பார்க்கறதுக்காக கொண்டு தான் போடுங்க வாரம் அது சரி இவன் உங்களுக்கு சொல்லி என்ன விஷயம் என்னப்பா கவனத்தின் தகவல் நான் சரி உங்களுக்கு இப்போ தந்தானே உரிக்க மாட்டீங்க அதனால நானே உரிதார் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணீங்க தானே 6 இருந்து நல்லா இருக்கும் சொல்லி அவங்கள தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சரியா இப்போ நான் தான் உடைக்க மாட்டீங்க அதனால நான் உடைச்சது யாரும் பிரச்சனை இல்லை சரி 6 பாருங்க 6 இருக்கிறது 6 இருக்கிறது உங்களை கேட்க வேணாமா இப்போ பார்க்குறேன் ஸ்கேன் பண்ண எங்கட ஹுத்தா மகன் கண் வேர்க்குதா கண் கலங்கும் போடுங்க பிடிச்சிருக்கா சூப்பரா என்ன அப்ப நீங்க யாரை மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் இதுல எடுக்கான் சரியா உங்களுடைய இதுக்கு நேர விராட்டிக்கும் ஆனா பேர புள்ளிய காணே வேத புள்ளையில பூரா ஆறுதலா போடுவோம் இந்த இப்ப படம் தான் போடலாம் ஆமா சூப்பர் சரி அப்ப உங்களுடைய 5 பொம்பளை பிள்ளைகளும் அதே மாதிரி உங்களுடைய ஆம்பளை பிள்ளை அதே மாதிரி அம்மா அப்பா எல்லாரும் நிக்கணும் சூப்பரா என்ன ரைட் அப்ப இந்த கோலை நாங்க மாட்டுவோம் வெளியில பிறகு ரசி பண்ணாங்க திருப்பி பாவம் மிக்கி பாவம் சரி இங்க பாருங்கப்பா சரி இப்ப இப்படி எல்லாம் ஃப்ரேம் கொடுத்து இப்படி எல்லாம் உங்களுக்கு கேஷ் அப்புறம் ட்ரெஸ் அப்புறம் அம்மாவுக்கு ஃபோனு அப்புறம் சாக்லேட் அப்புறம் உங்களான மணிக்கூடு யாரு கொடுத்தா இவ்வளவு பேர் தான் கொடுத்துருப்பேன் இவ்வளோ பேரும் இல்லை ஒரு ஆள் தான் கொடுத்தது அப்போ இவர்
நடுவு நிக்கிறதா இப்போ நாங்க வாத்தியால வச்சிட்டு இருக்கா. சரி அப்ப அதனால உங்களுடைய ஜீவானந்தம் தான் கொடுத்துருப்பேன்றீங்க. ஓமண்டா நினைக்கிறீங்க. பதில் பிள்ளையண்டா கொடுத்த பொம்பளை பிள்ளை எவ்வளோ போகுது இல்லையா? அதான் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அக்கண்டா அப்பா கதையை மாதிரி. சரி இப்ப யார் இது கொடுத்தேன்னு சொன்னா நான் ரொம்ப குழப்பில்லை. நேரம் போகுது தானே, அப்பா பாவம் தானே. அப்பா வீட்டு சாப்பாடு இருக்கே, அதுதான் நீங்க புழுங்கல் அவியுது. புழுங்கல் அவியுது. அப்ப நான் என்ன சாப்பிட்றத? நீங்க சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வேற அதாங்க. அதான் நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். கடையில் கட்டும் தகப்பா உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு சாமான் கொண்டு வந்தேன். 5 அதாங்குதா போச்சு. அப்ப அங்க சத்தம் 1க்கு 2 3 இருக்கு. அதை நான் தர்றதா இல்லையான்றது உங்களோட பதிலான் இருக்கு. சொல்லுங்க என்ன சாப்பாடுங்களுக்கு? நான் இந்த உருவல் குடிக்கிற பச்சை தண்ணி தான் குடிப்பேன். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அது வித்து போட்டு இப்ப இது தர்றதா இல்லையான்றதை நீங்க சொல்ல பதிலான் இருக்கு. நீங்கள் என்ன சாப்பாடுங்களுக்கு? இப்ப நீங்கள் சாப்பிட நான் சென்று வைத்து போட்டுவேன். எங்களுக்கு தர மாட்டீங்களா? நீங்க தும்பு தறியை தந்தாலும் போட்டுவேன். ஒரு மேடையில வச்சு தும்பு தறியை கொடுத்தாலும் அது ஒரு மதிப்பு கொடுத்தா யோசி. இந்த மனுஷி இவ்வளவு காலமாவே ஓடாம என்னன்னு பக்கத்துல இருக்குது. முதல்ல நான் அம்மாவுக்கு தான் கை எடுக்கணும். அடிக்கடி ஓடி போயிட்டு வாரம். அது கண்டிப்பா போய் வரதான் வேணும். இல்லாட்டிக்கு இப்போ ஜீவன் போயிடும். சரி என்ன மிக்கி இதை கவனமா 2 கிலோ முடிச்சு கொடுப்போம். ரைட், அதை வாங்கி அங்கே வச்சிருக்கோம். பேரமா இருக்குமா? அது புறவை பாப்பம் எடுத்து நாங்க அதை பிடிங்க கீழே வைங்க. பாரு அதை விட மாட்டேன். வேறு ஏதும் வித்தியாசம் போட்டு வாங்க. இல்ல புறவை முடிச்சுட்டு போ. அதை மெல்லமா நைஸ் ஆகிவிடுதா? சரி அதான் எனக்கு ரத்த ஓட்டத்துக்கு சாமான். சரி பிடிச்சிருக்கு. டாக்டர் சொன்ன வர்றா அண்டைக்கு ரத்த ஓட்டம் அதெல்லாம் வருதான் பிடிக்கும். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க யார் கொடுத்தாண்டு? அதுவும் என்ன சரியா எல்லாத்துக்கும் நீங்களும் அந்த மெயின். நான் தான் மெயின். சரி நாங்கள் முடிச்சிருவோம். ரைட், அப்பாவுக்கு இந்த இடத்துல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இல்லைன்னு சொல்லி ஒரு கவலைப்படுறேன். அதனால தான் எங்களை அனுப்பி விட்டு பிரிசன் ஆயிருக்கு. என்னண்டு பிரிசன் அண்ணன் இவர் என்ன கொடுத்தா? அவர் இல்ல, ஜீவானந்தம் தான் கொடுத்தது. பாத்தீங்களா பிள்ளை ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க இல்லையே? இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் அதான் நிக்க கொஞ்சம் அடிச்சாதான் உங்களோட நீங்க மறந்துடுவீங்க ப்ரோ, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்புறம் நான் முதல்ல வரணும். சரி ஓகே சூப்பர். அப்ப அம்மா வந்து ஸ்ட்ராங்கா மகன் தான் கொடுத்தேன்னு சொல்லி மகன் தான் அனுப்பி விட்டு வரீங்க. சரியா? அவர் வந்து மிஸ் பண்றாரா? தூரமா இருக்காரு தானே, கரகாலம் விரல தானே. அப்ப இந்த 79வது அது பெற்ற விட்டு பிள்ளை கல்வி வந்து சிறந்து இருக்குது. அது எந்த பிள்ளைய உங்களோட பிள்ளை சரியான பிஞ்சு வேணாமா? அது பிஞ்சு போய் கிடக்கு. இப்போ உங்களை பார்க்காம நான் என்ன பொறுத்தவரையில் உண்மையை தான் சொல்கிறேன். பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரியாக இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு அவை இருக்கிற வரைக்கும் இதை செய்யணும் என்று இல்லை. கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு கடன் சரியாக இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் இப்போ பெற்றோர் நினைக்கிற விஷயம் அதான். எங்கே இருந்தாலும் சரி எங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும். எங்களோட இருக்கணும் அவசியமே கிடையாது. எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது பகுதி இல்லாமல் உண்மையிலே. சரி அப்ப நாங்க முடிப்போம். ஜீவானந்தம் எல்லாம் கொடுத்தது என்ன சொல்ல போறீங்க உங்க மகனுக்கு? மகனுக்கு நன்றியை தான் சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லி என்ன சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்லுவோம். நீங்களும் சொல்றீங்க. சரி அப்ப மகன் கொஞ்சம் காலேஜ் குடிச்சிட்டு கொஞ்சம் இறக்கிட்டு. சரி ஓகே. சரி இந்த புன்னகை இந்த கலகலப்பை இருக்கட்டும். சில பேர் வயசு போனா உருண்டு இருப்பான், கதைக்க மாட்டான். ஆனா நீங்க கலகலப்பா நல்லா காய்க்கிறீங்க. இந்த கதையே நிறைய எனர்ஜி கொண்டு வரும். கொஞ்சம் எனர்ஜி வேஸ்டா இருந்தான், ஆனா அந்த எனர்ஜி நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுக்க நினைக்கிறேன். அம்மா இந்த புன்னகைக்கு காரணமா தான். ஏன்னா சூப்பர். அப்ப வாழ்த்துக்களப்பா, மகிழ்ச்சியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நிறைய சொல்லி நீங்கள் வந்து சரி லாஸ்டா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாம் செய்ததுக்காக உங்களுக்கு லாஸ்டா ஒரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீ கண்ணை மூட தான் தெருவினாரு. கண்ணை முன்னா நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க அம்மா கண்ணை மூடுங்க, அம்மா அவங்க கண்ணை மூடு. மற்றது கண்ணை முன்னால் சில பேர் கண்ணை முன்னான்னு இப்படி எப்படி சொன்னா அதையும் சரி. அதை ஆக்கள் எடுக்கிறாங்க பரவாயில்ல. உங்களோட கொண்டங்களுக்கு இங்க ஒன்றும் பெற போறது இல்ல. நீங்க பிடிக்குங்க கண்ணை பார்த்து கொண்டு பாப்போம். இல்ல இது எல்லாம் கிடைக்கல. இங்கே எடுக்க மாட்டான். ரெக்கார்ட் ஆகுது, இங்கே ரெக்கார்ட் ஆகுது. பயப்படாது. கண்ணை மூடுவா ஒரு 10 செகண்ட். அம்மா கண்ணை மூடுவா. அப்பதான் இந்த கிஃப்ட் தருவேன். பொங்கரங்க வச்சுக்க. ஓகே 10 9 8 7 6 5 4 3 2 1 இந்தாங்க காளி. சரி சூப்பர். ரைட். அப்ப கிஃப்ட் பிடிக்கலையே? சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? அப்ப எது சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? அப்ப அங்க பக்கத்துல நிக்குது. நன்றி நன்றி. அம்மாவே
நான் நினைக்கிறேன் நான் என்னப்பா கதையை காணல, என்ன நடந்தது? சரி கூட நீங்களே மழை வச்சுட்டீங்க, பெரியால மழை வச்சுட்டுனா அப்பா அப்பா எங்க கதையை காணல, அந்த அப்பா காணல எங்க? சரியா, இதுதான் பாசம் பண்றது. என்ன என்னதான் கலப்பா காய்ச்சாலும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் முன்னுக்கு வரைக்கும் எல்லாம் தப்பிச்சு போகும். அப்பா ஹாப்பி தானே? அப்பா அழக்கூடாது. ஐயோ நீங்க அழதான் இப்ப நானும் தொடர்ந்து அழுதான் அப்படின்னு சொல்றேன். அடிவுல பாருங்க, அடியாப்பா அடியாப்பா. சரி, அதுதான் வந்துட்டாருல்ல, ஏன்னா வந்துட்டாரு தானே. இந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாரும் காத்திருக்கிறது. ஒருவருக்கும் தெரியாது, தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. சரி, அவர் உடுப்பை கழட்டி விட்டுமா? ரைட், அப்பா மகிழ்ச்சி எல்லாம் இவளா நேரம் என்ன வச்சு சோதிச்சதுதான் முதல் பண்ணிக்கிறேன். கூட அப்பாட்ட பிள்ளை எந்த பிள்ளை இல்லை, நானும் முடிப்பேன் அப்பா முடிச்சால. நீங்க செய்த சர்ப்ரைஸ்ல இவ்வளோ நேரம் மிக்கி நின்றதை நானா தான் இருக்கேன். இல்லை, இதே ரெக்கார்ட் சொல்லிருக்கு. உங்களோட இதுக்கு வந்ததாக வேண்டிய எங்களோட வந்த வேற நான் கூட மகன் தான். அடியப்பா அடியப்பா திருப்பி அடியப்பா அடியப்பா கண்டோன்னு என்ன செய்கிறேன். இனியா அது குயிக்க முடியுமா? நான் வந்து தானே இனி நான் தான் கதைக்கணும், நீங்க ஒரு தடவை கதைக்கிறீங்க. இல்லை, ஆனா அப்பா கூட அண்ணா இல்லை. சரி அப்பா, மகிழ்ச்சி தானே. இந்த தருணத்துக்காக தான் சில நேரங்களை காத்திருக்கலாம். சொக்கடிச்ச மாதிரி நான் பார்த்தேனா, நீங்க சொக்கடிச்சோட நான் பார்த்தேனா. சரியா, என்னதான் கதைச்சாலும் எங்களுடைய இயல்பு அன்பு பாசம்ன்றது எப்பயும் மாற போறது கிடையாது. எவ்வளவு தூரமா போனாலும் சரி, பிரிஞ்சிருந்தாலும் சரி, அன்புன்றது எப்பயும் காணமே போகாச்சு. நான் நம்பி எப்போ வர அடுத்த வருஷம் இந்த வருஷம் எப்படியும் வாண்டு குடும்பத்தோட வாண்டு. ஆனால் அது போகிறியாரு வந்து சரி, எனக்கு சொல்றது ஒண்ணு இல்லை. அண்ணா ரொம்ப நேரம் பாவம். சரி, அதனால நான் முடிச்சிருவோம். ஹாப்பி பர்த்டே பார்ட்டி முடிச்சிருவோம். ஹாப்பி தானே? சரி, வந்த பரிசுல அப்பாக்கு எது ரொம்ப பிடிச்சது? வந்த பரிசுகள் பெருமையான இதுதான், அதான் பிடிச்சிருக்கா? ரைட், இந்த படம். சரி, அப்ப வாங்கனோட சேர்ந்து நீ கேக் வெட்டுங்க. சரியா? அப்பா அந்த பிறந்த நாளுக்கு இன்றைக்கு 60ஆம் கல்யாணம். மகிழ்ச்சி அப்பா. என்ன அந்த நாள் ஞாபகம். சரி, மாத்துக்கோ, கை எடுக்கோ, அப்படி இங்க பாருங்கம்மா. அப்பா போடுமா சாரு யாரு தாராள பிரபு